ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇயோட அப்டேட்டட் சிலபஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து சில திங்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது சிலபஸில் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் கிடையாது. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து எந்த டாப்பிக்கும் வந்து அவங்க எடுக்கலை. ஓகேவா? எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா? இந்த 10 யூனிட்டில் நமக்கு சப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு 23 சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ மொத்தமாக வந்து 23 சப்ஜெக்ட்ஸ், ஆனால் 10 யூனிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா? 200 கொஷின்ஸ் இருக்கும். கரெக்டாக 200 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே தான் போன இயர் இருந்த அதே சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? சாண்ட், ரீசைக்கிள்ட் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ், கிளாஸ், பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி அண்ட் செராமிக். ஓகேவா? இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 யூனிட்லேயுமே வந்து இன்ஜினியரிங் சர்வே, அதுக்கப்புறம் 10th யூனிட் இருக்கு இல்லையா? சிபிஎம் எஸ்டிமேஷன், இந்த 2 யூனிட்லேயுமே அவங்க எந்த சேஞ்சுமே பண்ணல. அதே சிலபஸ் தான். ஓகேவா? மற்ற எல்லா யூனிட்லேயுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ஃபோர்ஸஸ், டைப்ஸ், லாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இந்த டாப்பிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டாப்பிக்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து சீசமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து இதில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது. பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, டீசாலினேஷன் பிளான்ட்டு, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பைப் நெட்வொர்க் அனாலிசிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் சீவேஜ், அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின், அதுக்கப்புறம் ப்ளம்பிங் சிஸ்டம் இன் ஹை ரைஸ் பில்டிங். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் இருக்குது, நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 3ல் வந்து இதில் 3 சப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், எலிவேட்டட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், டிசைன் ஆஃப் ரிட்டைனிங் வால். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸில் வந்து லாசஸ் இன் பைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ, டைப் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா? 8வது யூனிட். அதுக்கப்புறம் வந்து நைன்த்து வந்து இதுலேயும் கொஞ்சம் அதிகமான சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டிங், அல்டர்னேட் பேமெண்ட் மெட்டீரியல்ஸ், மாடிஃபைட் பைண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் டிஸ்ட்ரஸ் அண்ட் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் இன் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் 10ல் வந்து எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 10க்குமே வந்து நம்ம என்ன புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் புக்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சருக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் புக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் வந்து டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 டேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? 150 டேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 6 மந்த்ஸில் வந்து ஹோல் சிலபஸுமே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஓனாகவே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஓகேவா? செல்ஃப் ஸ்டடியே இனஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி முடியலை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு வந்து இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியலுக்கு வந்து எஸ்கே தக்கலும், ஜிசி சாகு அண்ட் ஜே ஜெய்னா. ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து எஸ் ராமாமிர்தம், ஆர்கே பன்சல். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து எஸ்எஸ் பவிகெட்டி, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஓகேவா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து எஸ்எஸ் பவிகெட்டி, தக்கல். அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட்க்கு வந்து பிள்ளை அண்ட் டி மேனன் புக். ஓகேவா? கிருஷ்ணமேனன் ஒரு புக் இருக்கும் அது. ஓகேவா? ப்ரீஸ்ட்ரெஸ் காங்க்ரீட்க்கு வந்து கிருஷ்ணராஜு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து பிசி புன்மையா அண்ட் கண்டேல்வால். அதேமாதிரி சர்வேயிங்க்கு வந்து பிசி புன்மையா, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2, எஸ்கே தக்கல், வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. அதே மாதிரி எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷனுக்கு வந்து சக்கரவர்த்தி. அதே மாதிரி ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பிசி புன்மையா, கேஆர் அரோரா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மிஷின்ஸ்க்கு வந்து ஆர்கே பன்சல் அண்ட் ஆர்கே ராஜ்புட். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஹைட்ராலஜிக்கு கே சுப்ரமணியம்.
இரிகேஷன் இன்ஜினியரிங் வந்து எஸ்கே கார்க். அதே மாதிரி ஹைவே இன்ஜினியரிங் வந்து கண்ணா அண்ட் ஜஸ்டோ. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து பிசி புன்மையா வால்யூம் 1 ஃபார் வாட்டர் சப்ளை, எஸ்கே கார்க் வால்யூம் 2 ஃபார் சீவேஜ் டிஸ்போசல். அதே மாதிரி காங்க்ரீட் டெக்னாலஜிக்கு வந்து எம்எஸ் ஷெட்டி. அதே மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு வந்து ஆர்எஸ் குருமி. ரயில்வே இன்ஜினியரிங்க்கு வந்து எஸ் சந்திரா அண்ட் எம்எம் அகர்வால். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ்ஃபோர்ட், முமையாஸ், ரைட், அப்படி இல்லை அப்படின்னா ரங்வாலா புக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்பர்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து ஒரு சின்ன டாபிக் தான், அதுக்குமே வந்து ஆர் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற புக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில எம்சிக்யூ புக்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குப்தா அண்ட் குப்தா. ஓகேவா. குர்மி குப்தா, ஜெயராமி ரெட்டி, இந்த மூணுமே நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அகோர், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇயோட ப்ரீவியஸ் ஏ பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா அது, அதே மாதிரி இஎஸ்சி கான்செப்ட் ஓரியன்ட் ப்ரீவியஸ் ஏ பேப்பர்ஸ். ஓகேவா. இஎஸ்சியில் வந்து கொஞ்சம் இந்த நியூமரிக்கல் இல்லாமல் கான்செப்ட் ஓரியன்டாக சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. அது அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇயில் நியூமரிக்கல் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். ஓகேவா. நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக எம்சிக்யூ புக்ஸ் இருக்குல்லையா, இதை மட்டும் டேரெக்டாக வாங்கி படிப்போம். அதை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாமை வந்து என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து படிங்க, கான்செப்டை வந்து கிளியராக படிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்து இதை வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஓகேவா. நிறையா குரூப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. டெய்லி பேசிஸில் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணுங்கள், டெய்லியுமே அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப்பு, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது, எம்சிக்யூ பேஸ்ட் இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு. ஓகேவா. டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நெட்டில் வந்து நமக்கு இந்தியா பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. அது வந்து வெறும் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா. இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு. ஓகேவா. ஃபுல்லாக. ஓகேவா. இந்த 10 யூனிட்டுமே வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 200 மார்க்ஸு, பட் 20 கொஷின்ஸ்னு அப்படி கேட்டதே கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் 22 கொஷின் கேட்பாங்க, ஒரு சப்ஜெக்டில் 8 கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ஸோ நம்மளால் இந்த இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் ஹோலாக எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி படிங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் சிலபஸை கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 75% ஆஃப் த சிலபஸாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளேயே வர முடியும். ஓகேவா. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் டிசம்பர் எக்ஸாம். ஓகேவா. செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ் சிலபஸில் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டு ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, அதே மாதிரி ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிட் 8 யூனிட் 9 பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் நோட்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. அந்த மெட்டீரியல் அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் 25 மார்க்ஸ் வந்து இதுலேயே ஸ்கோர் பண்ணிடலாம். கரெக்டாக. அதே மாதிரி 75 மார்க்ஸ் வந்து மற்றதெல்லாம் வரும். ஸோ 25 இதுலேயே வர்றதுனால இதை வந்து டெய்லி பேசிஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை சில யூடியூப்ஸில் வந்து சொல்லித்தராங்க இல்லையா, அதுவே நமக்கு இனஃபாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் ஸ்கூல் புக்ஸ். ஓகேவா. ஸோ இதுவே போதும். ஸோ 25க்கு அட்லீஸ்ட் 23 எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறள் வந்து இப்போலாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின்ஸில். ஓகேவா. ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வரைக்குமே வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் டெய்லி பேசிஸில் திருக்குறள் வந்து கண்டிப்பாக படிங்க. ஓகேவா. யூனிட் 8 இருக்கு இல்லையா திருக்குறள், இது வந்து 6th to 12th வரைக்கும் இருக்க திருக்குறள் படித்தாலே போதும். ஆனால் டெய்லி ஒரு 5 திருக்குறள் படித்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து படிக்காமல் போயிடாதீங்க. ஏன்னா இதில் ஒரு 25, இதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கேட்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுலேயே 35 கவர் ஆகிடுச்சு. அதாவது திருக்குறள் வந்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ஓகேவா.
என்ன மீனிங், ஓகேவா, திருக்குறளை எப்படி அப்ளை பண்ணும், கான்செப்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்றத வந்து படிங்க, என்ன மீனிங் தெரிஞ்சு படிங்க, ஓகேவா. அவங்க வந்து அப்படி தான் கேட்குறாங்க கொஷின்ஸ். ஸோ அதனால் வந்து திருக்குறள் வந்து மஸ்ட்டு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு 5 மார்க்ஸ் கேட்டாலும் அதுவே வந்து கண்டிப்பாக ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும் கட் ஆஃபில். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக பேர்டனாக தெரியாது கடைசியில். ஸோ ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஹையாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ தான் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பாலிட்டி கண்டிப்பாக மஸ்ட்டு, அது படிச்சிருப்போம் எல்லாருமே. ஸோ எல்லாமே படிக்கணும், ஓகேவா. எதையுமே விடக்கூடாது. இப்போ முன்னெல்லாம் சயின்ஸில் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போயும் சயின்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. கரண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து கொஷின் எதுலேருந்து வேணால் கொஷின் கேட்பாங்க. இந்த ஜென்ரல் 75 மார்க்ஸுங்கிறது எதுலேருந்து வேணால் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக போகிறது வந்து பெஸ்ட்டு, ஓகேவா. ஸோ அதனால் பாருங்கள், ஓகேவா. இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.